இங்க இருக்கிறவங்க எல்லாமே எங்க லைவுக்கு முக்கியமானவங்க தெரியுங்களா? அதான் அதான் சொல்றேன். ஆம்பளையா பொம்பளையா இதெல்லாம் என்ன வார்த்தை இது? நீங்க காமெடியா பேசுங்க. நாங்களும் சிரிப்போம், அவங்களும் சிரிப்பாங்க, அவங்களும் காமெடி பண்ணுவாங்க. அவங்களும் வந்து பெரிய எதிரிலாம் கிடையாது. அவங்களும் நல்லா காமெடி பண்ணுவாங்க. நீங்களும் நல்லா காமெடியா பேசுங்க. மரியாதை இல்லாம யாரையும் பேசாதீங்க. வாங்க போங்கன்னு அதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாமே வாங்கம்மா போங்கம்மா, வாங்க அண்ணா போங்க அண்ணா, அதை மட்டும்தான் கரெக்டாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யாரும் வந்து வா போங்கிற வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது எங்கள் லைவ்ல. சரிங்களா? ஆம்பளை பொம்பளை அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சரியா பார்த்து மரியாதையாக பேசுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் மரியாதை வரும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். இந்த மாதிரி பேசுங்க. பிரின்சஸ் வந்து அண்ணா அண்ணாங்கிற மறுவார்த்தை நீங்கள் பேசக்கூடாது. சரியா? அண்ணா ஜாலியாக பேசி இருக்கட்டும். அது வந்து எல்லோரையும் காயப்படுத்தக்கூடாது. ஆமாம் முகமது, அதான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. அதான் சொன்னேன், நீங்கள் பிரின்சஸ் அண்ணாட்ட பேசுங்க. அண்ணா நல்லா காமெடி பண்ணுவாங்க. சரிங்களா? சங்கரன் ப்ரோ இருக்காங்க. எல்லாமே இங்கே பேசுகிறவங்க எல்லாமே காமெடியாக தான் பேசுவாங்க. அதுமாரி கேர்ள்ஸை வந்து மரியாதை இல்லாமல் பேசாதீங்க தயவு செய்து. சரிங்களா? கேர்ள்ஸை மரியாதை இல்லாமல் பேசாதீங்க. எங்களுக்கு வந்து ரோஷினி பாப்பாலாம் பொண்ணு. சரிங்களா? பொண்ணுங்கெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. தங்கச்சின்னு சொல்லி பேசுங்க. அவர் எங்கள் லைவுக்கு தலைவர் மாதிரி. சரிங்களா? பிரின்சஸ் அண்ணா வந்து தலைவர் மாதிரி. உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள்? 32. அப்போ உங்களுக்கு எல்லாமே அண்ணா தான். சரிங்களா? இங்கே எல்லாரும் பிரின்சஸ் அண்ணா, சங்கரன் ப்ரோ எல்லாமே உங்களுக்கு அண்ணா தான். நீங்கள் அண்ணானே கூப்பிடுங்க. ஓகே? ரோஷினி வந்து உங்களுக்கு தங்கச்சி, சின்ன பொண்ணு. ஆமாம், அதை சொல்லணும் ஃபர்ஸ்டா. ஏஎம்எஸ்ஸா? சரிங்களா? ரோஷினி வந்து உங்களுக்கு தங்கச்சி, சிஸ்டர்னு கூப்பிடுங்க. எல்லாத்தையும் அண்ணா தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுங்க. அதுதான் நல்லது. யாரையும் நான் சரி ஏதோ நீங்கள் காமெடி பண்ணுறீங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி பேசுங்க. வாங்க போங்கன்னு பேசுங்க. வாங்க போங்கன்னு பேசுங்க. மரியாதையாக பேசுங்க. உங்களே மரியாதையாக தான் பேசுவாங்க. எங்கள் லைவில் யாருமே வந்து தப்பாக பேசிக்க மாட்டாங்க. லைவில் மரியாதை மட்டும்தான் பேசுவாங்க. ரோஷினி ஓகே, ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ரோஷினி சிஸ்டர், ரோஷினி அப்படி பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஆம்பளை பொம்பளை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேச வேணாம். ஓகேவா? நாங்கள் பிரின்சஸ் அண்ணா கிட்ட இந்த மாதிரி நாங்களாம் யாருமே இப்படி பேசினதில்ல. யாரையும் நான் அப்படி பேச விட்டதில்லை அண்ணா கிட்ட. நீங்கள் ஆனால் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரிங்களா ராஜா ப்ரோ? நீ ஸ்டார்டிங்கில் வந்தப்ப நல்லா பேசுனீங்க. அதான் சரி காமெடி தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பிரின்சஸ் அண்ணா, சங்கரன் ப்ரோ இவங்களாம் யாரையும் நீங்கள் மரியாதை அளவாக பேசக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் அண்ணான்னு பேசுங்க. வாங்க போங்கன்னு பேசுங்க. சரிங்களா? எல்லோரையும் வந்து யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லாமே ஜாலியாக பேசலாம். இன்றைக்கி தான் எங்கள் லைவில் வந்து புதுசாக இணைஞ்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக பேசுங்க. பாருங்கள் பிரின்சஸ் அண்ணா ஹாய் ராஜா ப்ரோங்கிறாங்க பாருங்கள். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை. சரிங்களா? நாங்கள் மரியாதையாக மட்டும்தான் பேசுவோம் எங்கள் லைவில். யாரையும் தரக்குறவா எதுவும் வா போ அப்படிங்கிற பேச்சுக்கே எங்கள் இடம் கிடையாது. பேசுங்க, இப்போ பேசுங்க. என்ன ரோஷினிமா கரெக்டா? பிரின்சஸ் அண்ணா அவர் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாருன்னா சாரி அண்ணா, விட்டுருங்க அண்ணா. ஓகே அண்ணா? சரிங்களாண்ணா? சரி, அவர் புதுசாக வராரே, நம்ம வரவேற்கணும், நல்லா பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரமேஷ் கண்ணா அண்ணா லைவ்ல தான் இருக்கியாப்பா? போய் சாப்பிட்டு போப்பா. ராஜா ப்ரோ நல்லா பேசினா எல்லோரும் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கலாம், நல்லா ஜாலியாக பேசலாம். இதுதான் லைவ்ல. ஆமாம், உண்மைதான் முகமது, உண்மைதான் முகமது அஜீம் ப்ரோ. ராஜா ப்ரோ அப்படியே ஒரு மெம்பர்ஷிப் ஆமாம் ராஜா ப்ரோ அப்படியே ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களா ஆயிருங்க. ஓகே பிரின்சஸ் நான் கோவப்படாதீங்க. சரிங்களா? இல்லை உங்களை பேசுனது எனக்கு தாங்க முடியலன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. விட்டுருங்க. ஒரு தடவை விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் அவர் பேசும்போது நல்லா சிரிக்கிறீங்க, அப்புறம் ராஜா அண்ணாவை திட்டுறீங்க. எல்லாம் உங்களால். ஏம்மா அவரு உன்னை கலாய்ச்சப்பையோ விஜய கலாய்ச்சப்பையோ எனக்கு சத்தியமாக எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன். பிரின்சஸ் அண்ணாவை சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துருச்சு. சரியா? விஜய சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக ஆகி போச்சு. விஜய சொல்லும் போது அப்ப என்ன சொல்ல போது ஐயோ இல்லை, எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்து சாரி. ரொம்ப ஆனந்த கண்ணீர்லாம் வருது. எப்படி மெம்பர்ஷிப் ஆகுறது? 89 ரூபா கட்டணும் ராஜா ப்ரோ. சரிங்களா? சைடில் பாருங்க, எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. அப்படி இல்லை ரோஷினிமா, நீ அவர் காமெடி பண்ணாருன்னா நீ அவர்கிட்ட காமெடியாக பேச